ஏத்தே ஏன் தே எல்லாரும் ஒண்ணு போல வாயை பிளந்துட்டு இருக்கிய? வீட்டுல பெருச்சாளி நிறைய அழுது உள்ள வேற போது மூடுங்க. இப்பதான் வாயை பிளந்த மணிக்கு நின்னாவோ இப்ப நான் சொல்லவும் ஒரு படியா குவானிட்டு போகுது. வாய் ஒரு இடத்துல நிக்காது போல. சரி என்னன்னு இருந்து தொலைது நமக்கு என்ன. ஏத்தே பாலை வாங்கிட்டு வந்து வச்சு டீயா காப்பியா என்னது போடணும்னு சொல்லுங்க, போட்டு கொண்டாரேன். டீ வேண்டாம் காப்பி வேண்டாம், ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி பால்ல ஊத்தி கொண்டா குடிச்சிட்டு செத்துறேன். அதுவும் நல்ல ஐடியா தான். இந்த வீட்டுக்கு வந்ததுலயே இப்பதான் நீங்க நல்ல வார்த்தை பேசிருக்கே சித்தி. ஆமா விஷத்தை வாங்கியதுக்கு பால்ல கலக்கணும், பால் வீணாயிராதா? வாங்கி தரேன், அப்படியே வாயில ஊத்திருங்க. சின்ன பொண்ணு என்ன பேசிட்டு இருக்க, வாயை மூடு. ஏன் தே அந்த சித்தி கேட்டே தானே பேசிட்டு இருக்கேன். சித்தி விஷம் வாங்க இப்பவே போவா, கொஞ்ச நேரம் கழிச்சு போவா? பாரு உன் மவன் என் மவனுக்குள்ள அலைதான், உன் மருமவா என்னைக்குள்ள அலைதான். குடும்பமே குலகார பே குடும்பம். உன் மவனும் விளங்காதவே, உன் மவளும் விளங்காதவா. உன் மருமவா அதுக்கும் மேல. எது பேசக்கு ஒரு அளவு இருக்கு பாத்துக்கோங்க. எதுக்கு தேவையில்லாம இப்ப என் வீட்டுக்காரர் இலக்கிய இத்தனை நாளா எங்களை தான் ஏசிக்கிட்டு இருந்தேன். இப்ப அவரே ஏசியலோ, அவரே ஒரு பிள்ளை பூச்சி ஒரு வார்த்தை யாரையாவது அது பேசியிருக்காரு. எதுக்கு தேவையில்லாம இப்ப அவரை பேசிட்டு இடக்கிய? அவர் என்னத்துக்கு உங்ககிட்ட வப்புக்கு வந்து நின்னாரு? ஆமா நீ நேரடியா பேசி கொள்ளுவ, உன் புருஷன் பேசாமலே கொண்டுருவான். இங்க இருங்க, என்ன வேணா பேசுங்க. என் நாத்தனால என்ன கேள்வினாலும் கேளுங்க. என் மாமியால 4 நாளா கழிச்சு தூங்க விடுங்க. ஐ டோன்ட் கேர். நான் அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். எக்கேடு கட்டு ஒளிங்க நான் விட்டுருவேன். ஆனா தேவையில்லாம என் புருஷன் பிள்ளை பூச்சி ஏதாவது பேச வேலை வச்சுக்கிட்டீங்க, மரியாதை கெட்டுப்போன்னு சொல்லிட்டேன். என்ன செய்வே? பிறகு அங்கிட்டு சிலிப்பி குதிரை முடிய கட் பண்ணி அப்படியே முழுக்கட்டி நாக்கி விட்டுருவேன். அப்புறம் சிலிப்பி கிட்ட எல்லாம் பேச முடியாது. உனக்கு அவ்வளவு தூரம் தைரியம் வந்துட்டேன்னா என் கொண்ட முடிய அத்தனை என்கிட்டே சொல்ற அளவுக்கு அவ்வளவு தைரியம் ஆயிட்டு. ஏன் ஒத்தையில இருக்கேன், நீ ஒண்ணும் பண்ண முடியாது நினைச்சானே பேசிக்கிட்டு இருக்க. இரு என் மவளுக்கு போன் மட்டும் வர சொல்லியே. ஆமா மவங்காரனே ஒன்னத்துக்கு ஆகாம வாயை பிளந்துட்டு படுத்து கிடக்கான். இந்த மவாக்காரி வந்து கிழிச்சிருவாளோ? சின்ன பொண்ணு சும்மா இரு சின்ன பொண்ணு. நீங்க சும்மா இருங்க தே. அந்த பொம்பளை என்ன பேச்சு பேசுதா? நான் வாய முடிட்டு நிக்கவா? இவன் மவா வந்து அப்படியே என்னத்தை கிழிச்சிருவான் தான் பாப்பமே. கிளிப்பாவளே உன் வாயை கிழிச்சு தப்பா பாரு. ஓ நீங்க சொல்ல பார்த்தா உங்க மாவா டெய்லர் மாதிரில இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு. என்கிட்ட பழைய நைட்டி ஒரு 4 இருக்கு, கிழிஞ்சு போயிருக்கு. அதை தைக்க சொல்லுங்க. அதுக்கப்புறமே அவன் என் வாயை கிழிச்சு தைக்கிறத பத்தி யோசிப்போம். என்ன அவ வரட்டுவளே, எதை இழுத்து பிடிச்சு தைக்கான்னு நீயே பாரு. இந்த வாரேன். இந்த போனை எங்க வச்சேன்? எதிரேர்வா 5 நிமிஷம் வாயை முடிட்டு இருக்கானு பாரு. அப்பா விடிஞ்சாலும் அடைஞ்சாலும் சண்டை தான் போட்டு நாருதாப்பா. இவளுக்கெல்லாம் ஒரு கொரோனா வந்து கொண்டு போகாம விட்டுருச்சே இந்த கிழவி. நான் அவனை பேசினாலே வரத்தா வருவா. அவ என்ன கேள்வி கேட்கா? அவ மாமியாங்கிறதுக்காண்டி எப்படி பொத்திக்கிட்டு இருக்கான்னு பேரு. இட்டே என்னத்தே அந்த பொம்பளை வாய்க்கு வந்தபடியெல்லாம் உங்க மவனை ஏசா கேட்டுட்டு சும்மா நிக்கிய? உங்க மவ மேல உங்களுக்கு பாசம் இருக்க வேண்டியது. அதுக்காண்டி என் புருஷனை வார போறவெல்லாம் ஏசுதான். அதை ஒரு வார்த்தை கேட்க மாட்டேக்கிய? நானும் என் வீட்டுக்காரன் சண்டைப்படையில நான் ஏதாவது அவர் பேசட்டும் என்ன வரத்து வருவியா? என் மவனை நீ பேசுவியா வைப்பியான்னு அந்த பொம்பளை அண்ணா கேள்வி கேட்க மூடிட்டு நிக்கிய. சின்ன பொண்ணு தப்பு நம்ம மேல இருக்கல, நம்ம எப்படி பேச முடியும்? சும்மா அதையே திரும்ப சொல்லாதே. அதான் அந்த பொம்பளை இந்த ஆட்டம் ஆடுது. அவன் மவன் மேல தானே தப்பு. வாரமே ஒழுங்கா வந்துருந்து அப்படி அடி வாங்கிருக்க வேண்டாம், நம்மளும் இப்படி சீரழிஞ்சிருக்க வேண்டாம். அவன் அவனை தான் முதல்ல சொல்லணும். அவன் செஞ்ச தப்புக்கு தான் நம்ம மாட்டிட்டு முழிக்க வைப்போம். அதை சாக்கா வச்சுட்டு எத்தனை நாளைக்கு தான் அந்த பொம்பளை இப்படி ஏசிக்கிட்டு பேசிட்டு கிடப்பா? அது இல்ல மருமோளா, இது வேற பிரச்சனை. என்ன பிரச்சனை வேணா இருந்துட்டு போட்டோம். அதுக்காண்டி நம்மள ஏசினா பரவாயில்ல, அவரை எதுக்கு ஏசு? அவன் மேலையும் தப்பு இருக்குல்ல சின்ன பொண்ணு. ஏன் அவர் என்ன செஞ்சாரு? அவன் அறியாமலே ஒரு தப்பு நடந்து போச்சு. ஏமா என்னன்னு சொல்லி ஆளுங்களேன். என்ன தப்பு தொப்புன்னு கிட்ட சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிய? மைனி நான் சொல்லியே, அண்ணன் அவரை கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்களா? ஆமா. வார வழியில ஆக்சிடென்ட் ஆயிருச்சான். ஆக்சிடென்டா? ஆமா மருமோள, அதான் அந்த பொம்பளை இப்படி திட்டிக்கிட்டு இருக்கு. இது அப்ப இவளுக்கு எதுவும் ஆயிருக்குமோ? அதான் தெரியல மருமோள, ஆஸ்பத்திரியில போய் பார்த்தாதான் தெரியும். ஆனா ஏன் அவன் தான் போன் போட்டு பேசினா, அவன் பேச்சு கொடுக்கான். மருமையும் கதை தான் என்னன்னு தெரியல, பயமா இருக்கு. போய் நீ கொஞ்சம் சீக்கிரமா ஆட்டோக்கு போன் போட வரட்டும், நம்ம போய் பாப்போம் என்னன்னு. இந்த போய் போன் போடுதம் தே. மீனா கவலைப்படாத மக்களே, மருமனுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. அதை பத்தி நான் கவலைப்படலம்மா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிறகு வேற எதுக்கிட்ட இப்படி உட்காந்துருக்கா? என் மாமியா நாத்தனாளுக்கு போன் போட்டு வர சொல்ல போறாமா. இந்நேரம் சொல்லிருப்பா. சரி விடு, அவன் வந்து என்ன ஆட்டம் ஆடணுமா ஆடிட்டு போறா. அவன் அம்மாக்காரி ஆடுற ஆட்டத்தையே ஒரு வாரமா நம்ம சகிச்சுட்டு தான் இருக்கோம். அவளை பார்க்க மாட்டோமா? அவளும் வந்து என்னென்ன பாடுபடுத்தணுமோ படுத்திட்டு போறா போ. இனி என்னென்ன அனுபவிக்க வேண்டியிருக்கோ தெரியல. ஏத்தே ஆட்டோக்கு போன் போட்டாச்சுட்டே, பக்கத்துல தான் இருக்கான் அந்த அண்ணன். இப்போ வந்துருவா, வாங்க வாசல்ல போய் நிப்போம். ஏடி உன் மாமியால கூப்பிடுட்டி போவோம். சரிம்மா. சே என் பிள்ளைக்கு நிம்மதியே இல்லை. ஆமா நான் மட்டும் நிம்மதியா கொண்டாட்டமா தான் வாழுதேன் இந்த வீட்டுல. மாவாக்காரிக்கு நிம்மதி இல்லைன்னு தான் கவலையா இருக்கு. என்ன செய்ய, எல்லாம் நம்ம தலையெழுத்து. அவன் நல்லவன்னு நான் நினைச்சேன். அவனும் ஆத்தார மாதிரி அவன் தங்கச்சி மாதிரி தான் இருப்பான்னு எனக்கு தெரியாது. எத்தே நீ சீக்கிரம் கிளம்பி வா மக்களே. ஐயோ அவளை வேற வர சொல்லி அழைக்கால. அவ வந்து தாட வாட்டம் அடுவாள. எத்தே என்ன ஆட்டோக்கு சொல்லியாச்சுட்டே, வாங்க போவோம். பாரு பா, என் மவனை நாசமாக்குறதுக்குனே உனக்கு கட்டி வச்சிருக்கு. படுபாவியரா, குடும்பத்தோட அவனுக்கு குளிரோட அழைதியல போறா பாரு. மோரையை தூக்கிக்கிட்டு பியாதிலிருவா. இந்த நேரத்துல மருமோளா வந்தாலோ என் நிம்மதியெல்லாம் போச்சு.
ஏம்மா என் பொண்ணு என் மவன் இங்க அடிபட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காவுமா, எந்த இடம்னு சொல்லுதியா? எந்த இடத்துல அடிபட்டுதுங்கிறத டாக்டர் தான் சொல்ல முடியும், நான் எப்படி சொல்ல முடியும்? அது இல்லம்மா, எங்கன்னு அவனை சேர்த்துருக்கு அதை சொல்லு. ஓ அதை கேட்கீங்களோ? ஓபியில தான் சும்மா படுக்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரூம் தான், போய் பாருங்க. இவெல்லாம் ஒரு நர்ஸு, கேட்ட கல்விக்கு லட்சணம் மண்ணாங்கட்டியா பதிச்சுதா பாரு. ஆமா பல்ல காமி, இப்படி பல்ல காட்டி தான் என் மவனை கீழே தள்ளிட்டியோ? ஆமா சொத்ததான். உன் தங்கச்சி எத்தேன்னு கூப்பிட்டா என் கழுத்தை அறுத்துட்டா, அடுத்து நீ யாருக்கு ஆரம்பி. ஏ சித்தி, ஞாபகம் இருக்கட்டும், என் கை கிட்ட தான் இருக்கு உங்க குதிரவாளி. உனக்கு ஞாபகம் இருக்கட்டும் டி, என் மாமா வந்துருவா இன்னும் கொஞ்ச நேரத்துல, உனக்கு இருக்கு அதுக்கு பிறகு. ஆமா மாவா வருவான்னு புழுன்னு அதையே சொல்லிக்கிட்டு. அதான் யோ கையேடுவலே, யாமே நீ என் பிள்ளை வருத்தத்துல இருக்கா, நீங்க வேற மேற்கொண்டு ஏசிக்கிட்டே கிடைக்கே என் பிள்ளையில. ஆமா எனக்கு ரொம்ப ஆசை உன் வீட்டுக்கு வந்து பொண்ணு எடுத்து உன் பிள்ளையில ஏசணும்னு. நீ பிள்ளையில பெத்து வச்சிருக்க, பிசாசோல பெத்து வச்சிருக்க. போதும் வாயை முடுங்க. அப்படித்தாவளே பேசுவேன், நீ சொன்னோடனே வாயை பத்திரணுமோ? எப்பா ராசா, இத்தனை சண்டை நடந்துகிட்டு இருக்கு, வாயில என்ன குளக்கட்டையே வச்சிருக்க, வாயை திறந்து பேசாம எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் என் மவனை எப்படி கீழே தள்ளி கொள்ளணும்னு. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஆமா நீ சொற்பொழிவு நடத்திக்கிட்டு இருக்க, உட்காந்துக்கிட்டு பேசுத, நான் நின்னுக்கிட்டு உன் சொற்பொழிவை கேட்கணும். சட்டுப்புட்டுன்னு என்னாச்சுன்னு சொல்லி தொலை என் மவனுக்கு. நானும் அவரும் வண்டியில வந்துகிட்டு இருந்தோம். மாற வழியில அப்படித்தான் போன பாத்துக்கிட்டே வந்திருப்ப, வண்டி கீழே விழுந்த மாதிரி பேருக்கும், நீ மட்டும் நல்லா உட்காந்துக்கிட்டு என் மவனை தள்ளி விட்டுட்ட, அப்படித்தானே? மைனி கொஞ்சமாவது யோசனையோட பேசுங்க. வண்டி கீழே விழும்போது அவன் மட்டும் எப்படி தப்பிக்க முடியும்? அவனும் சேர்ந்துல விழுந்திருப்பான், வேற ஏதோ பிரச்சனை என்னன்னு கேட்போம். மர்மனுக்கு பெருசா காயம் ஒண்ணு இருக்க மாதிரியும் தெரியல, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பேசுங்க. சும்மா போட்டுன்னு பொரியாதியா கடுகு புரிஞ்ச மாதிரி. அம்மா நீ உன் கூட்டாளி எல்லாரும் சேர்ந்து என் மவனை அடிப்பி, அப்பவும் நான் வாயை பத்திட்டு நிக்கணும். உன் மவன்காரன் என் மவனை கூட்டு போய் அடிச்சு தள்ளி போடுவான், அப்பவும் நான் வாயை பத்திட்டு நிக்கணும். என்ன எல்லாம் என் தலையெழுத்து இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கேன். நீயா மாட்டிட்டு முழிக்க? நான் தான் அந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டு முழிக்கேன். உன் மவனை ஒரு வார்த்தை சொல்ல முன்ன உனக்கு இப்படி வருது, என் மவனை இப்படி அடிச்சு போட்டுருக்கானே எனக்கு எவ்வளவு கோவம் வரும். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? தக்காளி சட்னி இல்ல, புதினா சட்னி. வாயை வச்சுட்டு சும்மா இரு சின்ன பொண்ணு, அவியலே கோவத்துல இருக்காவ. ஆமா அவகிட்ட நல்ல மாதிரி பேசியா? நீ இப்படி நல்ல மாதிரி பேசிட்டேன்னா நீ என் மவனை தள்ளி விட்டதெல்லாம் இல்லன்னு ஆயிருமோ? நான் வேணும்னு பண்ணல, நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு பேசுங்க. சொல்லி தொலை, அதை தானே முன்னாடி இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க சொல்ல விட்டாதானே சொல்லுமா? ஊட குழச்சிக்கிட்டே கிடந்தேன்னா எப்படி சொல்லுமா? குழச்சிக்கிட்டே கிடக்கணும் நான் என்ன நாயா? நான் இல்ல பேய். சும்மா இரேன் சின்ன பொண்ணு, வாயை வச்சுக்கிட்டு. அவங்க தானங்க நாயா பேயான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாவோ, பார்க்க நமக்கு தானே தெரியும் நாயா குலைக்கவளா பேயா குலைக்கவளான்னு. அதான் சொன்னேன். நீ எல்லாம் என்ன பொம்பளைன்னு உன்னையெல்லாம் வச்சு வாழ்தானே இவன். அதே டவுட் தான் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. உங்க வீட்டுக்காரர் எப்படித்தான் உங்க கூட இத்தனை வருஷம் வாழ்ந்தாரோ தெரியல. சின்ன பொண்ணு அவ பெரிய ஆளு, என்னத்தையும் பேசாவோ, கூட நீ பேசாத. ஆமா இவங்க கூட பேசணும் எனக்கு என்ன ஆசையா? தலைவிதியன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தலைவிதியே தானே நிக்க, அப்படியே பொத்திக்கிட்டு நில்லு. வார்த்தைக்கு வார்த்தை ஊட பேச வேலை வச்சுக்கிடாத. நான் ஒன்னும் உங்ககிட்ட பேசல, என் மனசுல பட்டதை பேசேன், அது உங்க காதுக்கு கேட்டுருது. அப்போ உங்க மேல தானே தப்பு. போது சின்ன பொண்ணு நிறுத்து, நான் பேசிக்கிட்டேன் அவியட்ட. நீங்க பேசினா மட்டும் பொறுமையா இருந்துற அவ்வளோ என்னன்னு இருக்காவோ, நான் பாத்துக்கிட்டேன். நீ செத்த நேரம் வாயை மூடிட்டு அது போதும். நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளுங்க. நீ தப்பா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வண்டி ஓட்ட தெரியாம ஒன்னும் மாப்பிள்ள கீழே விழல. நான் நல்லா தான் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். வார வெளியில கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பானுல அந்த பயலுவோ, அதுல ஒரு பையன் பந்து தூக்கி அடிச்சது தெரியாம மாப்பிள்ள தலையில வந்து விழுந்துருச்சு. பந்து தலையில வந்து விழுந்துடுதா? அங்கேயே மாப்பிள்ள மயங்கி விழுந்துட்டாரு. நான் என்ன செய்யணும் தெரியாம முழிச்சுட்டு இருந்தப்போ நம்ம ஆட்டோக்காரனை வந்தாவோ, நானும் அந்த அண்ணனும் சேர்ந்தா ஆஸ்பத்திரிக்கு உடனே கூட்டிட்டு வந்தோம். டாக்டர் ஒன்னும் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கூடிய சீக்கிரமே அவர் கண்ணு முழிச்சிருவாரு. அடியும் எதுவுமே படல, மண்டையில பந்து விழுந்த அதிர்ச்சியில அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாவோ. இதுதான் நடந்தது. அதை விட்டுட்டு நான் வண்டி ஓட்ட தெரியாம கீழே தள்ளிட்டேன் வச்சுட்டோம்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இத்தனை வருஷம் வண்டி ஓட்டுறேன், ஒரு தடவை கூட நான் வண்டியில கீழே வந்ததும் இல்ல, யாரையும் கூட்டு போய் கீழே தள்ளதும் இல்ல. பாத்தீங்களா, பந்து தலையில பட்டு தான் உங்க மாவே மயங்கி கிடக்காரு. உடனே என்ன பேச்செல்லாம் பேசிட்டே என் வீட்டுக்காரர. எனக்கு என்னமோ நீ சொல்றதுன்னு சரியான கட்டுக்கதைன்னு தான் தோணுது. கட்டு கதையும் இல்ல, கட்டாத கதையும் இல்லத்தே, இதுதான் உண்மை. நல்ல பொருந்துத மாதிரி பொய் பிராடலக்க என்ன நீ? ஏமா தாயே, என் மவன் தான் இந்த நடந்ததுன்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் நான் மாறி சொன்னதே திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கியே. உன் மவன் சொல்லிட்டோம்னா உடனே நான் நம்பணுமோ? டாக்டர் வரட்டும், பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் நம்புதேன். ஹை என்ன பொம்பளையோ நீ, ஏன்ட்டு இங்க வந்து சேர்ந்த? ஒரே ஐடியா உன் வீட்லயே கிடந்திருக்கலாம்ல. எம்மா எத்தே ஏன் அவளை ஏசியா? அவ என்ன செஞ்சா? அதுக்கு இல்ல மருமோளா, இவ வந்து நம்ம வீட்ல இருக்க போய் தானே இப்படி கண்ட விட்டாலாம் நம்ம பதில் சொல்லிட்டு நிக்க வேண்டியிருக்கு. என் மவனை பாரு பொய்க்காரன் பிராடுகாரம் எல்லாம் பேசாளுவோ. என்ன சாடையில பேசியா அவ இவான்னு? பேசுறதா இருந்தா மூஞ்சிக்கு நேரா பேசுறதானே சாடையில பேச. நான் எதுக்கு சாடையில பேசணும்? மூஞ்சிக்கு நேரா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பேரத்த போயா பேசுனேன்? அதென்ன ஏன் இங்க வந்தேன்னு உன் மவளை கேட்க மாதிரி கேட்க? நீயும் உன் மவனும் பிளான் போட்டு திட்டம் போட்டு தானே என் மவன் இந்த பக்கம் இருக்கிறதுக்கு உன் மவளை அங்க வந்து இருக்க சொல்லியிருக்க. பரவாயில்ல, இப்போ கூப்பிடாதவ மாதிரி உன் மவன் ஏன் தான் வந்தாலும் உங்க மாதிரி நடிக்க. நான் ஒன்னும் அப்படி நடிக்க ஆள்லாம் கிடையாது. என் பிள்ளைய ஒரு நாள் கூட ஏன் வந்தாலும் கேட்டதே கிடையாது. இன்னைக்கு உங்களால நான் என் பிள்ளைகிட்ட இப்படி பேசிட்டேன். என் பிள்ளை முகவாடி போய் நிக்க இப்போ. ஆமா நீ இப்படி பேசினது உன் மவன் கிட்ட வராமலே இருந்து வரல. அப்படியே மாசத்துக்கு 4 தடவையாவது உன் வீட்டுக்கு வந்து குதிச்சிட்டு போனாதான் அவளுக்கு நிம்மதியா இருக்கு. அப்படி சொல்லி கொடுத்தாலும் கட்டி கொடுத்துருக்க. ஒரே ஐடியா மாமி
மாமியா வீட்டுல கிடக்காத, எதுவும் வேலை வெட்டி செஞ்சு கொடுத்துட்டு கிடக்காத, என் வீட்டுக்கு வந்துரு, வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து திங்கலாம் அப்படின்னு. உங்ககிட்ட எல்லாம் பேச எனக்கு ஆவி இல்லைன்னு ஆளை விடுங்க. இல்லை, போய் டாக்டரை கூட்டு வர, நேரத்தோட பாக்கட்டும். டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காருமா, இப்ப வந்துருவாரு. அதுக்காக தான் நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரத்தோட டாக்டரை வர சொல்லலாம்ல, நம்மளுக்கு இந்த இம்சையெல்லாம் தேவையா? ஏம்மா செத்த நேரம் சும்மா இருமா. பேசி பேசி மேலும் மேலும் பிரச்சனை ஆக்காதீங்க. ஒருத்தர் பேசல, ஒருத்தர் அமைதியா இருங்க. ஏல, எவ்வளவு பேசல நான் பொத்தி நிக்கணுமோல. அப்படி இல்லம்மா, அப்ப பேசி என்ன ஆக போகுது சொல்லு. நீ ஒண்ணு சொல்ல, அவ ஒண்ணு சொல்ல, இப்படி பிரச்சனையா தானே போய்கிட்டு இருக்கு. நான் பிரச்சனை வேண்டாம் தான் நினைக்கேன். என்னைய மாதிரியே மத்தவங்களும் நினைக்கணும்ல. வரைஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வரவட்ட எப்படி வாயை பொத்திட்டு நிக்க முடியும்? ஆமா, நான் வரைஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வரேன். நீ ரொம்ப நல்லவா. நீ உன் மவன், உன் மருமோ, மவா எல்லாரும் நல்லவோ. நான் மட்டும் கெட்டவா. நான் அப்படியே போய் சேர்ந்துட்டா? நீ எதுக்குமா போய் சேரணும்? யாரு சத்தம் மட்டும் கேக்கு ஆளை காணும். யாத்தே, என் அத்தனை கறி வந்துட்டானா? என்ன பிரச்சனைமா? வந்துட்டியா மக்களே? ஏமா அழுதுகிட்டு இருக்க? அப்படி யார் உன்னை என்ன சொன்னா? யார்கிட்டயே சொல்லுவா? ஒரு குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்து சீரழிதம்ல, அந்த குடும்பத்துக்காரியே தான் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு என்னைய பாடா படுத்து தள்ளுவோ. ஏட்டி, உன் மாமியாரை பத்தியா? இவ்வளவு நேரம் அவதான் நம்மள நிம்மதி இல்லாம ஆக்கிட்டு கிடந்தா. நம்ம என்னமோ அவளை சேர்ந்து பாடா படுத்தணுமா? எப்படி சொல்லுதா பாரு. அவ புத்தியே அதாம்மா. நானே வீட்டுல என்னமோ செஞ்சாலும் சரி, அதை ஒண்ணுக்கு 10 ஏறி விட்டுருவா அவட்ட. உடனே அவ என்கிட்ட மூஞ்சி முறை தூக்கிட்டு சண்டைக்கு வருவா. சை, என்ன பொம்பளையா? நாளைக்கு இவ போய் சேர்ந்த பிறகு நீ அவளும் தானே ஒத்துமையா இருக்கணும். இப்படி உங்க ரெண்டுத்துக்குள்ள கொளுத்தி போட்டு அவளுக்கு என்ன கிடைக்கி? நாமனா நீ உங்க மைனி ஒத்துமையா இருக்க மாட்டேலாம் நினைச்சிட்டு இருக்கேன். உனக்கும் உங்க நாத்தனாருக்கு இழுத்து விட்டு அந்த பொம்பளைக்கு என்ன கிடைக்கி? இவ அப்படி சண்டையில் துட்டு அலைதா? அவ கேடுகாரின்னு தான் தெரியும்லாமா. என்னமோ புதுசா பேச மாதிரி பேசியா. இப்பதானே வந்திருக்கா. நீ என்னென்ன பொய் இவ அள்ளி விடுதா. அவ என்னென்ன வரத்து வாராங்கத பாரு. அப்படி உன்னை எவ படப்படுத்தினா? நீ தனியா இருக்க, என்னனாலும் செய்யலாம்னு நினைச்சிட்டாள்வளோ? நாதித்தவன் நினைச்சிட்டாள்வளோ? ஆமா மக்களே, நாங்க ஒத்தையில வந்து தம்பிக்காண்டி இருக்க பத்தியா? இனி நாதித்தவன் நினைச்சுக்கிட்டு தான் படா படுத்துதல்வே. அதுலயும் நான் நிக்கா பாரு நெட்டக்காளி. இவ தான் ரொம்ப படா படுத்துதாட்டி. ஏய், என்ன மத்தியான சாப்பாடு ஓவரோ இப்பதான் ஏன் போடுத? இந்த திமிரு பேச்செல்லாம் ஏன்ட்ட செல்லாது கட்டியா? என்ன எங்க அம்மா மாதிரி நினைக்காத. ஆமாமா, உன்னை எப்படி உங்க அம்மா மாதிரி நினைக்க முடியும்? உங்க அம்மைக்கு வெள்ளை குதிரவாளு, உனக்கு கருப்பு குதிரவாளு. அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியாம கிடக்கேன். அதெல்லாம் பார்த்த உடனே தெரியுது நீ வேற உங்க அம்மா வேறன்னு. இங்கே உன் நக்கலு நையாண்டி கிண்டல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத சரியா? அப்படி எக்குத்தப்பா என்கிட்ட பேசினான்னு வையேன். என்ன செய்வ? ஊர் விட்டு ஓடிடுவியோ? அதுக்கும் மேல ஒப்பாரி வச்சு அழுதுருவியோ? மீனா, சொல்லுங்க மினி. என்ன உங்க அண்ணன் முன்னாட்டிய பேச விட்டு வேடிக்கை பாக்கியோ? நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இடையில நான் என்னத்த பேச? அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பேச்சு எதுவும் சரியில்லை பாத்துக்க. ஏன் நீ தான் பாரு, அதென்ன அவட்ட சொல்லுதா பார்க்க சொல்லி? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட பேசணுமோ? அம்மா பிறகு நீ தானே வந்த உடனே சின்ன பொண்ணுன்னு பேச வந்த. நானும் அவங்ககிட்ட பேசினேன். நான் ஒன்னும் உங்ககிட்ட உறவாடுறத கண்டி உன்ட்ட பேச வரல. எங்க அம்மாவை ஏன் அப்படி பேசினேன்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன். கேட்டுட்டுல போய் சேருப்போ. போறதும் போவதும் ஏன் இஷ்டம். இது ஒண்ணும் உங்க அப்பா வீட்டு ஆஸ்பத்திரி கிடையாது என்னை போ சொல்றதுக்கு. பிறகு உங்க ஐயா வீட்டு ஆஸ்பத்திரியா? மீனா, இது உங்க மாமனார் ஆஸ்பத்திரியா? இல்ல மினியோ, என் மாமனார் சைக்கிள் பஞ்சர் கொடுத்த வேலையில பார்த்தாவோ. ஓ, அப்ப உங்க மாமனார் சைக்கிள் ஆஸ்பத்திரி வச்சிருந்துருப்பாரு போல. காது கட்டிச்சா? இது எங்க ஐயா ஆஸ்பத்திரி இல்ல. உனக்கும் இது உங்க ஐயா ஆஸ்பத்திரி கிடையாது. உங்ககிட்ட எல்லாம் மனுஷி பேச முடியுமா? அப்படி மனுஷியே இல்லங்க. சின்ன பொண்ணு ஏங்க? வீடு சின்ன பொண்ணு, அவங்க பேசிட்டு போட்டு நம்ம வார்த்தைக்கு வார்த்தை பேச வேண்டாம். ஏங்க நம்ம வாய் மூடிட்டு இருக்கணும்? நாமளா சண்டைக்கு போக வேண்டாம், வந்த சண்டையை விடவும் வேண்டாம். சரி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு சின்ன பொண்ணு. அவ வந்து அவ தம்பியை பார்த்துட்டு போட்டும். தேவையில்லாம அவட்ட பேத்து கொடுத்துட்டு இருக்காத. வீணா ஏன் தங்கச்சியை போட்டு படப்படுத்துவா பிறகு. எம்மா, உன் மருமலையும் உன் சம்மந்தாரம் தள்ள சொல்ல நான் தம்பியை பார்க்கணும். பாரு மக்களே, தூரப்பாங்க ரெண்டு பேரும். என் பிள்ளை பாக்கட்டும் என் மோனே. எத்தே இந்த பக்கம் வாங்க, எக்ஸிபிஷன்ல பொருட்காட்சி பார்க்க போறாவோ, பார்க்கட்டும். அவ கிடக்கா, நீ வாம தம்பியை பாப்போம். இலே தம்பி, இலே எந்திரிச்சு அக்காவை பாருல ஒரு தடவை. ச்சே, என் தம்பியை இப்படி பண்ணிட்டாங்களே. இதெல்லாம் என்ன குடும்பமோ? வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய எந்த அளவுக்கு குடும்பப்படுத்தக்கூடாதோ அந்த அளவுக்கு படுத்துதல்வோ, நாசமா போறவோ. அம்மைக்கு மாவா தப்பாம பிறந்திருக்காப்பா, அதே மாதிரி புலம்பிக்கிட்டு. நீ மட்டும் எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொல்லல தம்பி. நான் எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிருந்தேன். என்னடி இவளும் போலீஸுங்க? ஓ, மாமியாலும் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. ஒரு வழியா அவ வாய முடிட்டா. மறுபடியும் இவ வந்து அவளை தூண்டி விட்டுருவா போலயே. அதான் சொன்னோம்லாமா, இவ வெறும் விலங்கா வலிமா. ஒரு குடும்பத்தை நாளாக்காம விடவே மாட்டா. சரி, என்ன பாடுபடுத்தியால்வோமா. நீ எந்திரிச்சு ஒரு வார்த்தை பேசல, அதுக்கப்புறம் இருக்கல எல்லாருக்கும். ஏன் உன் தம்பி பேசின பிறகு எல்லாருக்கும் அல்வா கண்டி தர போறியோ? எது இல்ல, தம்பிக்காரன் வாயை திறந்து பேசணுன்னே எல்லாருக்கும் இருக்கு அப்படி. நீ அதான் பேசணுன்னே ஸ்வீட் எதுவும் வாங்கிட்டு வந்திருக்க, தர போறியோன்னு கேட்டேன். அவன் வாயை திறந்து வாக்குமூலம் கொடுக்கட்டும். அத்தனை வரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறேன். எங்களுக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் சுத்தி பார்க்கணும்னு ஆசை இல்ல. வேணா நீ உங்க அம்மையும் போங்க, நாங்க வீட்டுக்கு போறோம். ஆனா நீ எல்லாம் மனுஷியே கிடையாது. ஏன் உனக்கு கண்ணு தெரியலையோ? ஏன் கண்ணாடி பளிச்சுன்னு காட்டுது, எல்லாரும் மனுஷரா தான் தெரியுது. உன் கண்ணாடி ஒரு மாதிரி மஞ்ச மஞ்சன்னு இருக்கு பத்தியா, அதான் கண்ணு தெரிய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். கழட்டிட்டு பாரு, மனுஷியா தான் தெரியுவேன்.
மக்களே அவட்ட பேச்சு கொடுக்காதம்மா, அவ ஒரு அரவட்டு மாதிரி பேசுவா. என்னம்மா இவ்வளவு கூட்டமா நிக்கிறீங்க? வாங்க டாக்டர், இந்த பாவி பேய மவனை அடிச்சு கொண்டு வந்து இங்க போட்டா, அதான் நாங்க கதறிக்கிட்டு இருக்கோம். என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க டாக்டர். உங்க மவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நல்லாதான் இருக்காரு. டாக்டர் நான் அவனுக்கு அக்கா, அவன் ரொம்ப நேரமா அப்படி மயக்கத்துல தான் இருக்கான், எப்ப எந்திப்பான்னு தெரியலையே. இப்ப எந்திக்கிற டைம் தாம்மா, எந்திரிச்சிருவாரு. ஒரு நிமிஷம் தள்ளுங்க. மிஸ்டர் அருண், அருண். டாக்டர், யூஆர் ஆல் ரைட்? டாக்டர், நோ ஐ எம் ஆல் ரைட். ஏதாவது பெயின் இருக்கா? இல்லை டாக்டர், எந்த பெயினும் இல்லை. ஓகே, உங்கள் வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, பேசுங்க. ஓகே டாக்டர். அத்தா அத்தா என்ன தெரியுதா? ஏய் மைனி, நாங்க நிக்கிறது உனக்கு கண்ணு தெரியலையோ? பாஞ்சுக்கிட்டு போய் பேச போறேன். நாங்க அக்கா அம்மான்னு எதுக்கு இருக்கோம்? இல்ல மைனி, இவ இப்படி ஆனதுல இருந்தே எப்போ என்னை மீனானு கூப்பிடவும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ காத்துக்கிட்டு இருந்தது போதும், உன்னால எங்க அம்மா கஷ்டப்பட்டதும் போதும். வா இந்த பக்கம். சரி மைனி. மீனா, அத்தா எங்க போற? அத்தா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? என்ன செல்லம் இப்படி கேட்டுட்ட? உன்னை மறக்க முடியுமா என்னால? அத்தா ஏன்டா செல்லம் அழுவுத? அத்தா என்னை ஒரே ஏரியா மறந்துடுவீங்களோன்னு நான் பயந்துட்டேன் தான். சீ லூசு, உன்னை எப்படி நான் மறப்பேன்? நான் என்னையே மறந்தாலும் மறப்பேனே தவிர உன்னை ஒரு நாள் மறக்கவே மாட்டேன் மீனா. கடவுளே, என் மவளும் மருமகளும் என்னைக்கு இப்படி சந்தோஷமா இருக்கணும். கடவுளே, நான் கும்பிட்ட வேண்டியதெல்லாம் வீணா போகல. என் மவளும் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துட்டாவோ. பாக்கறதுக்கே என்ன கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இந்த நாளுக்காண்டி தானே என் மவ ஏங்கிக்கிட்டு இருந்தா. என்னைக்கு என் மவளும் மருமகளும் இப்படி ஒத்துமையா இருக்கணும் கடவுளே. இதே மாதிரி மவனும் மருமகளும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்கலான்னு பாரு. அது சரி, ரொம்ப நாள் கழிச்சு கிளவி மூஞ்சில பல்லா தெரியுது. ரொம்ப குஷியில இருக்கா போலயே. நாத்தனார் மூஞ்சிலே இன்னைக்கு தான் பல் பெரியுது. சரி, எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். சின்ன பொண்ணு, என் மாப்பிளைக்கு நினைவு திரும்பிட்டு. நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுதோ. யான் சின்ன பொண்ணு இப்படி பேசியா உனக்கு சந்தோஷம் இல்லையா? ஐயோ, அதையா கேட்க, எங்க இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமா இருக்கவா நான் மட்டும்தான். அப்படியே சின்ன பொண்ணு, உனக்கு எவ்வளவு நல்ல மனசு. என் தங்கச்சிக்கு உனக்கு ஏகப்பட்ட சண்டை வந்திருந்தாலும் அவ சந்தோஷப்படுறத பத்தி நீயும் சந்தோஷப்படுறத பத்தியா, இதான் உன் நல்ல மனசு. சந்தோஷப்படத்தான் செய்தேன், எனக்கும் நல்ல மனசு இருக்கத்தான் செய்யுது. ஆனா இப்ப எதுக்கு சந்தோஷப்படுறேன் அப்படின்னா, ஒரு வழியா அந்த தம்பிக்கு ஞானம் வந்துட்டா, இனி உங்க தங்கச்சி வீட்டை பார்த்து போயிருவா, இனி நான் நிம்மதியா இருக்கலாம். அந்த சந்தோஷம் தான். என்ன பொழக்கிறிய? போ சின்ன பொண்ணு, உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். இது என்னது சின்ன பிள்ளை மாதிரி கோபப்படுதியா? அப்படித்தான், நான் உன் கூட சண்டை. எத்தனை நாளைக்கு? அதெல்லாம் தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துக்கு கூட இந்த சண்டை தெரியாவலாம். ஐயோ ஐயோ. எம்மா, உன் மவனை பாத்தியா? நினைவு திரும்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ நானும் அவனுக்காண்டி என்ன பாடுபட்டோம், இவள்கிட்ட என்ன ஏச்சும் பேச்சும் கேட்டோம். நினைவு வந்த உடனே அம்மாவும் அக்காலும் இந்த பக்கம் நிக்காலான்னு கூட திரும்பி பார்க்காம பொண்டாட்டிய கொஞ்சிட்டு கிடக்கான். இந்த மவனுக்காண்டி தானே நீ உருகி உருகி சாமியை கும்பிட்டுருப்பா. என்னட்டி செய்ய, அவதான் அப்படி மயக்கி வச்சிருக்காள்ல. பாரு என் மவனை விடாம எப்படி பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு. எல்லாம் ஒன்ன சொல்லணும். ஆரம்பத்திலேயே அது ஒரு 2ஐயும் சண்டைக்கோழி ஆக்கி விட்டுருந்தனா இன்னைக்கு இப்படி இருக்காது. பாரு, நினைவு தெரிஞ்ச உடனே மீனா மீனான்னு அவளை தான் தூக்கி தாங்கிட்டு கிடக்கான். நமக்குன்னு பெத்தவா ஒருத்தி உண்டா, உடப்பிறந்தா ஒருத்தி உண்டான்னு கொஞ்சமாவது அந்த பேருக்கு மண்டையில உரைக்கான்னு பாரு. இதுக்கு இவனுக்கு நினைவு வராமலே இருந்திருக்கலாம். சரி, இப்ப என்னட்டி செய்ய? நினைவு வந்து அவன் ஏதாவது சொன்னோம்னா இவளெல்லாம் தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வைக்கணும்னு நினைச்சோம். அவனும் இப்போ நினைவு தெரிஞ்சுட்டு இப்ப இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாதுல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போறதுதான் இனிமே அந்த கதை நடக்காது. ஆனா இன்னொன்னு செய்யலாம். என்னட்டி? இப்பவே அந்த பையலையும் அவளையும் வீட்டுக்கு கூட்டு போயிருவோம். ஒரு நாள் கூட இனி இங்க தங்க விடக்கூடாது. அதுவும் சரிதான். இன்னும் ஒரு நாள் தங்கினோம்னா ரொம்ப ஒரேடியா அடுத்து மாமியால கொஞ்சிட்டு உட்காந்துருப்பான். உன் அவனை நீயே கூப்பிடு, காது கேட்காதுன்னு பாப்போம். நான் கூப்பிட்டு தொலைக்கேன். என்ன செய்ய, எல்லாம் நம்ம தலையெழுத்து. இல்லே அம்மா.